கல்ஃப் நியூஸின் தமிழினுடைய விரிவான செய்திகளில், மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் ஹோர்மோஸ் ஜலசந்தி விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ள சுட்டு தள்ளுங்கள் என்ற உத்தரவு உலக நாடுகளை பதற வைத்துள்ளது. ஹோர்மோஸ் ஜலசந்தியில் கன்னிவெடிகளை வைக்க முயற்சிக்கும் எந்தவொரு ஈரானிய படையையும் கண்டதும் சுடுவதற்கு அமெரிக்க கடற்படைக்கு அதிபர் நேரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடந்த 8 வாரங்களாக இந்த முக்கிய நீர்வழிப்பாதை அமெரிக்காவால் முடக்கப்பட்டுள்ள நிலையில் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு உடன்படும் வரை இந்த ஜலசந்தி முழுமையாக மூடியே இருக்கும் என்று ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உலகின் எரிசக்தி தேவையில் 1/5 பங்கு கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு இந்த ஹோர்மோஸ் ஜலசந்தி வழியாகத்தான் கொண்டு செல்லப்படுகின்றது. தற்பொழுது ஏற்பட்டுள்ள இந்த முடக்கத்தால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 75% வரை உயர்ந்து ஒரு பேரல் $106 தாண்டியுள்ளது. இது உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது. ஈரானிடம் இருக்கும் செறிவூட்டப்பட்ட யுரேனிய கையிருப்பை ஒப்படைக்க வேண்டும் என்பதே அமெரிக்காவின் பிரதான நிபந்தனையாக உள்ளது. ஆனால் இந்த முடக்கமும் அச்சுறுத்தலும் பேச்சுவார்த்தைக்கு பிறகு பெரிய தடையாக இருப்பதாக ஈரான் அதிபர் மசூத் செபஷ்கியான் குற்றம் சாட்டியுள்ளார். கடல் பகுதியில் இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இந்திய பெருங்கடலில் ஈரானின் எண்ணெய் கப்பல் ஒன்றை அமெரிக்கா அதிரடியாக சிறைப்பிடித்த நிலையில் ஈரான் தனது நாட்டு பாதுகாப்பு படையின் உதவியோடு ஒரு அரிசி கப்பலை பாதுகாப்பாக தனது துறைமுகத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. ஈரானின் தினசரி வருமானத்தில் சுமார் $500 மில்லியன் இழப்பு ஏற்படுவதாக வெள்ளை மாளிகை கூறுகின்றது. இதற்கிடையில் இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையிலான போர் நிறுத்தம் 3 வாரங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. சற்று அமைதியை அளித்தாலும் அமெரிக்கா ஈரான் இடையிலான இந்த நேரடி மோதல் உலக நாடுகளிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ராஜதந்திர மோதல் அமைதியில் முடியுமா அல்லது முழு அளவிலான போராக மாறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக அறிந்து கொள்ள முடியும்.